தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை வந்து பதிவு பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த பட்ஜெட் தொடரில் வந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய திட்டத்துக்கு வந்து பேர் மாற்றிருக்காங்க. அதுவும் எப்படி மாற்றிருக்காங்கன்னா, வெற்றி இலவச பேருந்து, வெற்றி மடிக்கணினி திட்டம், வெற்றி வீடு திட்டம் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. இந்த வெற்றி அப்படிங்கிற பேரை தானே வந்து மாற்றிருக்காங்க, கலைஞர் அப்படிங்கிற பேரை தவிர்த்துட்டு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. இது வந்து தமிழ் பேர் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் வெற்றி அப்படிங்கிறதுக்கான பேர் வந்து அது வந்து அந்த பேர் வந்து தமிழ் பேர் தான் அப்படின்னாலும் கூட அதுக்கு வந்து இன்னொரு அர்த்தம் அப்படிங்கிறது இருக்குது. விஜய் அப்படிங்கிற பேருக்கு வந்து ஒரு சமஸ்கிருத பேர். அது வந்து அதில் வந்து வெற்றி இல்லைன்னா வந்து ஜெயிச்சது, சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆக இந்த இடத்துல நீங்கள் வந்து வெற்றி அப்படிங்கிற பேரை தூக்கிட்டு நீங்கள் விஜய் அப்படின்னு சொல்லி வச்சிங்கன்னா, விஜய் வீடு கட்டும் திட்டம், விஜய் மருந்தகம் அப்படின்னு சொல்லி தான் அந்த பேர் அப்படிங்கிறது இருக்குது. விஜய் அப்படிங்கிற பேர் வந்து சமஸ்கிருத மூலம் அப்படின்னா, வெற்றி அப்படிங்கிறது தமிழ் மூலம். இன்னும் சொல்லப்போனால் வெற்றி அப்படிங்கிற வார்த்தையை தூக்கிட்டு நீங்கள் விஜய்னு வச்சாலும், விஜய் அப்படிங்கிற வார்த்தையை தூக்கிட்டு வந்து வெற்றின்னு வச்சாலும் அது வந்து ஒரே விஷயத்தை குறிக்கக்கூடியதான். ரெண்டுமே வந்து தன்னுடைய, அதாவது விஜய் அப்படிங்கிற பேரை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். வெற்றி அப்படிங்கிறது ஒரு தமிழ் மூலம் அப்படின்னா, விஜய் அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத மூலம், அவ்வளோதான். இதில் வந்து அவர் வந்து என்ன சொல்லணும்னா, அவர் வந்து தன்னுடைய பேரை இந்த திட்டங்களுக்கெல்லாம் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதா உண்மை. அதுவும் 1-2 பேர் கிடையாது, 150 பேர்கள் வந்து இருக்குது. 150 திட்டத்துக்கு வந்து தன்னுடைய பேரை வச்ச முதலமைச்சர் வந்து இவர் தான்.